பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். நன்மையான ஈவுகளை தேவாதி தேவன் தந்தார். கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. கீழ்ப்படிந்தே அவர் சத்தம் கேட்டு சாட்சியாய் ஜீவிப்பாயா. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. இந்த நாளுக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 85 அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். இந்த காலை வேளையில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நன்மையானதை நமக்கு தருவார். மாத்திரமல்ல, நாம் இருக்கிற தேசத்தில் இருக்கிற நல்ல பலனை ஆண்டவர் நாம் பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்வார். கர்த்தர் நன்மையானதை நமக்கு தரும் பொழுது நாம் இருக்கிற தேசம் நமக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 17 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த நன்மையான ஈவுகளும் எந்த பூரணமான வரங்களும் பரத்திலிருந்து உண்டாகிறது. தேவ சமூகத்திலிருந்து நன்மை நமக்கு உண்டாகிறது. ஆகவே தான் கர்த்தர் நன்மையானதை தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய பிரசன்னத்திலிருந்து வரக்கூடிய நன்மையான ஈவுகள். இந்த காலை வேளையில கர்த்தர் நன்மையானதை தருகிறார் என்றால் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து அந்த நன்மை நம்மை தேடி வருகிறது, நம்மை நோக்கி இறங்கி வருகிறது. ஆகவே பிதாவிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த பூரணமான நன்மையின் ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். இதுவரையிலும் தடைப்பட்ட அநேக நன்மைகளை இன்றைக்கு பரத்தை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று தாவீது சொல்லுவதை போல ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த பரத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரும். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் எல்லா நன்மைகளும் நமக்கு இறங்கி வருகிறது. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி, ஆண்டவரோடு கூட மனம் பொருந்தி நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின் படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி ஆண்டவரோடு கூட ஐக்கியமாகி அவரோடு மனம் பொருந்தி நாம் செவி கொடுக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை நாம் புசிப்போம். ஆகவே இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது நன்மையான ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். உபாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 11 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது.
நாம் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின, நம்முடைய பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின இந்த தேசத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், கர்ப்பத்தின் கனி, மிருக ஜீவன்களின் பலன், நிலத்தின் கனி, இவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் நமக்கு உண்டாகும்படி கட்டளையிடுவார். ஒருவேளை இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில ஒரு கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்று காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையானதை நான் தருவேன். இன்றைக்கு உன் கர்ப்பத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். உன் மிருக ஜீவன்களின் பலனை நான் ஆசீர்வதிப்பேன். உன் நிலத்தின் கனியை நான் ஆசீர்வதிப்பேன். எதை நான் விதைத்தாலும் எனக்கு பூரண பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி உன் நிலத்திலே நீ விதைக்கும் பொழுது அதிலே பூரணமான நன்மை உண்டாகும்படி நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். ஈசாக்கு பஞ்சத்தில் விதைத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் விதைத்தபடியினாலே அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை அவன் பெற்று அனுபவித்தான். ஆகவே இந்த காலை வேளையிலே நாம் நன்மையானதை தருகிற ஆண்டவருடைய நன்மையையும் தேசத்தின் பலனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவரோடு மனம் பொருந்தி அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது தேசத்தின் நன்மையை புசிப்போம். நாம் கர்ப்பத்தின் கனியை நாம் பெற்றுக்கொள்வோம். தேசத்திலே எந்த ஆசீர்வாதமும் குறைவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். மிருக ஜீவன்களின் பலன், நிலத்தின் கனி, இவைகள் எல்லாவற்றிலும் பூரண நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் இன்றைக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். எங்கெங்கிருந்து நமக்கு நன்மைகள் வர தடையா இருக்கிறதோ அங்கே கர்த்தர் கட்டளையிடும் பொழுது அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிடும் பொழுது அது தன்னுடைய பலனை நமக்கு கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். நிலத்தின் கனிகள் நமக்கு பரிபூர்ண பலனை கொடுக்கும். கர்ப்பத்தின் கனியை ஆண்டவர் கொடுப்பார். எல்லா விதங்களிலும் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று இங்கே தாவீது எழுதுகிறார். ஜீவனுள்ளோர் தேசத்திலே நாம் ஒரு நித்திய ராஜ்யத்துக்குள் போக போகிறோம். ஜீவனுள்ளோர் தேசத்துக்கு போக போகிறோம். அங்கே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன் என்று தாவீது விசுவாசித்தான். இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் அன்புள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நித்தியத்திலே நமக்கு வைத்திருக்கிற ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை கூட நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்திருந்தேன், ஆனால் கெட்டு போயிருப்பேன். ஆனால் இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதம் இல்லை, நித்தியத்திலே ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் காண்பேன், நான் அனுபவிப்பேன் என்று இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் தாவீதை போல சொல்லுவோம். அந்த நித்தியத்தின் ஆசீர்வாதங்களை கூட நாம் முழுமையுமாய் பெற்று அனுபவிப்போம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையா நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த காலை வேளையில நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி இந்த காலை வேளையில ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறபடியினால், கர்ப்பத்தின் கனியை இன்றைக்கு நீர் அனுப்புகிறபடியினால், நிலத்தின் கனிகளை நீர் கட்டளையிடுகிறபடியினால், ஆண்டவரே மிருக ஜீவன்களின் பலனை கட்டளையிடுகிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு மனம் பொருந்தி ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தேசத்தின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்று அனுபவிக்க உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை நான் பெற்று அனுபவிப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஒவ்வொருவரும் முன்னேறி செல்ல, நம்பிக்கையிலே பலனடைய நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.